சோ மக்களே ஏகப்பட்ட அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ என்னென்ன அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்ல போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம நம்ம சில அனிமேஸ் எல்லாம் பத்தி பேச போறோம். முக்கியமா பிளாக் கிளவர் அண்ட் நருட்டோ ஷிப்புடன். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசா வர தமிழ் டப்னா எப்பப்போ வரும், மேபி எப்போ ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, அதுவும் என்னென்ன அனிமேனா வரப்போகுது அப்படின்றதையும் பேச போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வந்து உங்களுக்கு எந்த அனிமே பிடிச்சிருக்கு, நீங்க எந்த அனிமே வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்படியே வந்து லைக் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஆடியர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் அனிமேவா எல்லாருக்கும் பிடித்த எல்லாருக்கும் பிடிக்காத சகமோட டேஸ் தான். சோ இன்னத்த சீசன் 1 முடிஞ்சு பல நாட்கள் ஆனாலும் சீசன் 2 எப்போ வரும் அப்படின்னு கேட்டா பெரிய புல் ஸ்டாப் வச்சானுங்க அபிஷியல். சரி ஓகேடா சீசன் 1 தான் முடிஞ்சிருச்சுல, சீசன் 1க்கான டப்பிங் எப்படா வரும் அப்படின்னு பார்த்தா இன்னுமே வந்து அதுக்கான ரிலீஸ் டேட்டை சொல்லல அப்படின்றதுதான் உண்மை. பட் இருந்தாலும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க, இப்போ அனிமே ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. சோ இதுக்கப்புறம் தமிழ் டப் பண்ணுவோம், தமிழ் டப் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. சோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து சீசன் 2 ஓட அப்டேட் எப்போ வருதோ அப்போ சகமோட டேஸோட சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் என்னதான் சொன்னாலுமே அபிஷியலாவே சகமோட டேஸ் தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னாலுமே அது எப்போ வரப்போகுதுன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஓகேவா? சோ மேபி கிரன்ச்சோல் பக்கம் இருந்து அப்டேட் வந்தாலுமே வந்து ஒரு மாசம் 2 மாசத்துல வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா 2-3 வருஷம் முன்னாடி வந்து பீக்கி பிளண்டர்ஸ் தமிழ்ல பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்களே, இன்னும் வரையும் பண்ணன்றதும் உண்மை. சோ அதனால கன்ஃபார்மா சகமோட டேஸ் தமிழ் டப்ல வரும். ஆனா எப்போ வரும் அப்படின்றது ஒரு பெரிய புல் ஸ்டாப் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன்னா இல்லாத ரொமான்ஸ் அனிமே, ஒரு லவ் அனிமே அப்படின்னு சொல்லலாம், ப்ளூ பாக்ஸ் அப்படின்ற அனிமே. சோ இந்த அனிமே அதே கூப்பாடு தான். அதாவது கிட்டத்தட்ட இப்போ சொல்லல, 2 மாசம் முன்னாடியே சொல்லிட்டானுங்க ப்ளூ பாக்ஸ் தமிழ்ல பண்ண போறோம்டா அப்படின்னு. பட் என்னத்த 2 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தாலுமே இன்னைக்கு வரையுமே ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு, தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் சொல்றாங்க தவிர நான் பண்ணி முடிச்சிட்டுன்ற மாதிரி வாய் விட மாட்டானுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல ஆயிக்கொண்டே இருக்கிறது மகனே அப்படின்ற மாதிரி தான் சொல்றானுங்க. புரியுதா? சோ மேபி வந்து அக்டோபர் அப்போ வந்து ப்ளூ பாக்ஸோட சீசன் 2 வருது. மேபி சீசன் 2 ரிலீஸ் பண்ணும்போது சீசன் 1 தமிழ்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றானுங்க. சோ மேபி நம்ம இனியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாசமோ இல்ல அக்டோபர் மாசமோ வந்து கன்ஃபார்மா வந்து ப்ளூ பாக்ஸ் வந்துரும் அப்படின்றதும் உண்மைதான். ஓகேவா? சோ ப்ளூ பாக்ஸை வந்து அபிஷியல் நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிட்டானுங்க, நாங்க லாக் பண்றோம், நாங்க கன்ஃபார்மா வந்து தமிழ் டப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அதனால ப்ராப்ளம் இல்ல, ப்ளூ பாக்ஸ் கன்ஃபார்மா வந்து தமிழ் டப்ல வந்துரும். மேபி அபிஷியல் டேட் சொன்னாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் ஆர் அக்டோபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேபி வந்து அடுத்த மாசமும் வர அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அக்கா கையான பிரெக்னன்ட் ஃப்ளவர் பத்தி பேசியே ஆகணும். சோ இந்த விஷயம் வந்து இந்த ஒரு மாசமா தான் பீக்ல இருக்கு. பிரெக்னன்ட் ஃப்ளவர் தமிழ் டப்ல வரப்போகுது, தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அனிமே வந்து 2 மாசம் தான் ஆகுது. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்றது நல்ல விஷயமா தான் இருக்கு. பட் என்னத்தான் நம்ம சொன்னாலுமே இதை யாரா டப் பண்றா அப்படின்னு பார்த்தா யாரு? நெட்ஃபிளிக்ஸ் தான். சோ நெட்ஃபிளிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் வந்து எங்கடா லேட் ஆப்பானாங்களோ அப்படின்ற மாதிரி மனசு வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இவங்க முன்னாடியே ஒரு 2 அனிமே வேற இருக்குல்ல, சகமோட டேஸும் ப்ளூ பாக்ஸுமே. சோ சகமோட டேஸ் ரிலீஸ் ஆகுதுக்கு இன்னும் வந்து அடுத்த வருஷம் தான் வந்து சகமோட டேஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. சோ அப்படின்னு பார்க்கும்போது மேபி இந்த அனிமே கொஞ்சம் முன்னாடி எடுத்து பண்ண அதிகமா சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ மேபி வந்து ஒன்னொன்னா டப் பண்ணி லைக் வந்து ஐ திங்க் அனிமே டைம்ஸ் இருக்காங்க தெரியுமா, அனிமே டைம்ஸ் மாதிரி ஒன்னொன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா, கிரன்ச்சோல் மாதிரி மொத்தமா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் என்னத்தா இருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்ல. பிரெக்னன்ட் ஃப்ளவர் அனிமே தமிழ் டப்ல சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா இந்த அனிமேல கேரக்டர்ஸ் கம்மி தான். சோ டப் பண்றவங்க சொதப்பாம டப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குடா. ஓகேவா? சோ மேபி நம்மளும் காத்திருந்து பார்ப்போம். மேபி முடிஞ்ச தமிழ் டப் எப்படி இருக்கு அப்படின்றத ரிவ்யூ போடுறேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பிடிக்காத உஷினோகோவா அனிமே தான். சோ இந்த அனிமேக்கு யார் வாய்ஸ் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா மின்னல் வாய்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா, அவங்க தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரியாலிட்டியா சொல்ல போனா இது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது அந்த உஷினோகோவா அனிமே தமிழ் டப்ல வருது, நல்ல விஷயம் சொன்னோம். புரியுதா? ஸோ எனிவே இந்த அனிமேல பாட்டெல்லாம் வரப்போகுது. பாட்டெல்லாம் எப்படி பாடுறாங்க ஐ திங்க் வந்து இந்த அனிமே தமிழ் டப்ல வரும்போது பாட்டெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நானுமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறேன் இதோட பாட்டெல்லாம் எப்படி பாட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ மேபி உஷினோகோவா அனிமேல மியூசிக்கே வச்சு எடுத்துன்னு போவானுங்க. லைக் வந்து பின்னாடி பிஜிஎம் இது மாதிரி சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எடுத்துன்னு போவானுங்க தவிர வாய்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. பட் சம் இடத்துல கொடுத்தாங்கன்னு அந்த கொடுக்குற இடத்துல பார்த்தே ஆகின்ற மாதிரி வெறியில இருக்க உஷினோகோவா எப்போ வரும்ன்ற மாதிரியே இருக்கேன். அதுக்கு நீ யாரும் அப்புறம் தமிழ் டப்பிங் இவ்வளோ வெறியா வார்த்தை இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. காத்து இருக்கிறது தமிழ் டப்பிங் பார்க்கறது கிடையாது, பார்த்துட்டு தமிழ் டப்பிங் போட்டு அடிக்கிறதுக்கு தான். பட் என்னத்தான் சொன்னாலும் பங்கமா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல விஷயமா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் சொல்றது இந்த அனிமே வந்து டப் பண்றது. எனிவே காத்திருப்போம், உஷினோகோவா எப்போ வருது அப்படின்றதையும் காத்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அனிமே வந்து எதுல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலடா. பட் உஷினோகோவோட ரைட்ஸ் கிரன்ச்சோல் பக்கம் தான் இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ் டப்ல யார் எடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு
அப்படின்னு தெரியல. சோ மேபி ஒயிட்ல ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல பெரிய டவுட் இருக்கு. சோ அதனால நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சோ மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்ல எப்போ ரிலீஸ் ஆகும், எதுல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட வர சான்ஸ் இருக்கு. சோ எனிவே காத்திருந்து பார்ப்போம். காத்திருந்து பார்த்து எப்படி எடுத்துட்டு போறானுங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து கோனோசுபான்ற ஒரு அனிமே வரப்போகுது. இந்த அனிமே நியூ அனிமேவா கேட்டா நியூ அனிமேலாம் கிடையாது. இந்த அனிமே 2016ல வந்து ஒரு அனிமே தான். அதாவது இப்போ நருட்டோ, அட்டாக் ஆன் டைட்டன், ஐ திங்க் ஒன் பீஸ் பண்றாங்க தெரியுமா, அதே மாதிரி இது ஒரு ஓஜி அனிமே தான். சோ ஒரு ஓல்ட் அனிமே தான் தமிழ்ல பண்ண போறானுங்க. பட் என்ன தமிழ்ல பண்ணாலுமே எதுல ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லல. பட் ஓஜி அனிமே இருக்கிறதுனால பேசிக்கலா வந்து ஒயிட்ல ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ எனிவே காத்திருந்து பார்ப்போம் ஒயிட்ல எப்படி தான் இருக்கு அப்படின்றதையும். பட் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகுன்றத நான் தான் சொல்றேன். நீங்க யாரும் வந்து அஃபிஷியல் நினைச்சிக்காதீங்க. இன்னும் வந்து எங்க எதுல ரிலீஸ் பண்றோம் சொல்லிட்டு எவனுமே வாய் திறக்கல. பட் உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு வந்து நம்மளோட முசை இந்தியா எதுவுமே ரிலீஸ் பண்ணல, தமிழ்ல அனிமே ரிலீஸ் பண்ணல. சோ அதனால காத்திருந்து பார்ப்போம் இந்த கோகோசுபான்ற அனிமே எப்படி இருக்கு அப்படின்னு. சோ கிட்டத்தட்ட இதுல 47 எபிசோட் இருக்கான். சோ 47 எபிசோட் இருக்கிறதுனால மேபி வந்து நம்மளோட முசை இந்தியா ரிலீஸ் பண்ண அதிகமா சான்ஸ் இருக்க தான் செய்யுது. சோ ஒரு பங்கமான அனிமே, ஒரு பங்கமானத்துக்கும் நல்ல அனிமே அப்படின்னு சொல்லலாம். சோ வந்தா ஒரு நல்ல விஷயம் தான்டா. ஓகேவா? சோ எனிவே இந்த அனிமே வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. மேபி டேட் ரிலீஸ் ஆனாலும் வந்து சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஓவர்லாட். சோ ஓவர்லாட் ரிலீஸ் ஆகும் போதே வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி அந்த விஷயம் நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஓவர்லாட் வருது அப்படின்னோடனே சரி ஓகே ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி நானுமே நினைச்சேன். ஆனா அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தா ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் விட்டுருக்கானுங்க, மேபி ஹிந்தியில விட்டுருக்கானுங்க போல. டேய் தமிழ் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் கத்துனா அதுக்கான ரெஸ்பான்ஸுமே இல்ல அஃபிஷியல் பக்கம் இருந்து. பட் என்னதான் தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா சொல்லியிருந்தாலுமே அது எப்போ வரப்போகுதுன்றது சொல்லலன்றது ஒத்துக்கொள்ள ஆகணும். ஓகேவா? சோ ஓவர்லாடுமே நல்ல அனிமே தான். மேபி ஒரு 2 months ஆஃப்டர் வரும் அப்படின்னு நம்புவோம். பட் வந்து இதுல கொஞ்சம் ரத்த சீன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். சோ அதனால வந்து இதை யூடியூப்ல ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். மேபி அனிமே டைம்ஸ் இல்ல கிரன்ச்சோ ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அது ஒரு தமிழ் டப்ல. ஓகேவா? சோ எனிவே டேட் குறிச்சேத்தர ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ டேட் வந்தா கன்ஃபார்மா வந்து நான் அப்டேட் வீடியோல சொல்றேன்டா. பட் இன்னைக்கு வரையுமே வந்து ஓவரால் அனிமே தமிழ் டப்ல வரல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிச்சேத்தர வரும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட் தான். சோ இந்த அனிமே வந்து அனிமே டைம்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பரவிட்டு இருக்குடா. பட் என்னத்த ஒரு சீசன் 4 வந்திருந்தாலுமே சீசன் 1 தமிழ் டப் எப்போ வரும் அப்படின்ற கேள்விகள் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். சோ மேபி இன்னும் வந்து 2-3 வாரத்துல வந்து இதுக்கான அப்டேட்டே வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தூவலா வந்து பரவி விட்டுட்டு இருக்கானுங்க. பட் வந்து பரவி விடுறது யாரு தான் பரப்புறா, எங்கடான அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம இருக்குதும் ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா? சோ மேபி காத்திருப்போம் கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட் நான் மாதிரி அனிமே சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி வரப்போற அனிமேக்கு நீங்க மட்டும் இல்ல நானுமே பங்கமா காத்துன்றதும் உண்மை. சோ எனிவே நேரங்கள் அதற்கு பதில் சொல்லும் அப்படின்றத நம்புவோம். சோ நம்பிக்கிட்டே அப்படியே வந்து நம்ம இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ இல்ல இந்த அப்டேட்டையும் முடிப்போம். ஓகேவா? சோ எனிவே கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட்டோட அப்டேட் ஏதாவது சொன்னானுங்க அப்படின்னா நான் கூட உங்ககிட்ட வந்து சொல்றேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நியூவா ஸ்கெலிட்டன் நைட் அப்படின்ற மாதிரி அனிமே வர போதாமா. சோ அது மட்டும் இல்லாம இந்த சீசன் 2 கூட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் இந்த வீடியோ பொறுத்தவரை தமிழ் டப் தான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த அனிமோட தமிழ் டப் குடிச்சிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்க. பட் இந்த அனிமே பொறுத்தவரை கொஞ்சம் 16+ இருக்கு. மேபி வந்து கொஞ்சம் அங்க இங்க சொல்லி கொஞ்சம் இமேஜினரியா காட்டுவானுங்களாமா. சோ பாக்குறவங்க கொஞ்சம் தனியா இருந்து பாக்குறதோ இல்ல ஹெட்போன் போட்டு பாக்குறதோ உங்களோட சங்காத்தியம்டா. ஓகேவா? பட் என்னத்தான் நான் இவ்வளவு சொன்னாலுமே தமிழ் டப்ல பத்தி வாய் திறக்கும் போது இதுக்கான டேட்டா சொல்லலன்றது ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ஓவரால பத்தி பேசுறோமோ அதே மாதிரி இந்த அனிமே பத்தி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 2-3 வாரமோ இல்ல ஒரு 2-3 மாசம் கழிச்சுமே வந்து இந்த அனிமோட அபிஷியல் அப்டேட் நமக்கு தெரிஞ்சு போயிடும்ன்றது உண்மை. சோ காத்து கொண்டே இருப்போம் எதுல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அபிஷியலா வந்து இதுவரை வாய் திறக்கலன்றது உண்மை. பட் வந்து பேசிக்கலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம்டா. ஓகேவா? சோ எனிவே காத்திருப்போம். வழக்கம் போல டேட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் ஜோஜோ பிசாரி அட்வென்ச்சர் அனிமே தமிழ் டப்ல வர போதாமா. இந்த அனிமோட ஆல்ரெடி சீசன் 6 தமிழ் டப்ல இருக்குன்றத பாக்குறேன். சோ மேபி நான் பார்த்த வரையுமே வந்து சீசன் 6ஓட 10 எபிசோட் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு கதை புரியும் தமிழ் டப்ல. சோ அங்க கை ஊறுது இங்க கை ஊறுது அப்படி சொல்லிட்டு மாத்தி கை விட்டாங்கன்னா நம்ம பாக்குறதே பிடிக்காது. சோ அதுதான் இங்கேயும் நடக்குது. சோ நத்திங் வந்து ஜோஜோ பிசாரோட அனிமே தமிழ் டப் பண்ணிருந்தாலுமே அரகோரியா சீசன் 6ல இருந்து தமிழ்ல பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு வியூஸ் போலியா காசு வரலையா அப்படின்னு தெரியல. சோ அதனால சீசன் 1ல இருந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அதனால தமிழ் டப்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றானுங்க அப்படின்றது நல்ல விஷயம் தான். சோ அது மட்டும் இல்லாம அதை பாக்குறதுக்கு ஆளோ வேணும்ன்றது முக்கியமான விஷயம் தான். கரெக்டா? சோ மேபி நெட்ஃபிளிக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்க. சோ காத்திருந்து பார்ப்போம் எப்படிதான் இருக்க போகுது எப்படியாவது வரப்போகுது அப்படின்னு. ஓகேவா? சோ அதுக்கு முஷகோ டென்சாய் சோ எப்படி ரீ0 இருக்கோ அதே மாதிரி முஷகோ டென்சாயுமே ஒரு பங்கமான இசகை டைப்ல வர ஒரு அனிமே தான். சோ இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னோடனே நானே என்னடா இந்த அனிமே தமிழ் டப்ல எத்தனை போறீங்கடா அப்படின்ற மாதிரி வீந்து போட்டேன். சோ சீசன் 1ல இருந்து முஷகோ டென்சாய் தமிழ் டப்ல பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. மேபி கிரன்ச்சோல் பக்கம் இருந்து வர அதிகமா சான்ஸ் இருக்கு. பட் பேசிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரன்ச்சோல் வந்து புதுசா ஒரு அனிமே தமிழ் டப் பண்றானுங்கடா. மேபி நாளைக்கு ஒரு புது அனிமே வருது அப்படின்னா அந்த அனிமே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணானு தவிர ஒரு ஏற்கனவே இருக்கிற ஓல்ட் அனிமேஸ் தமிழ் பண்ண மாட்டானுங்க. சோ நம்ம அந்த வகையில பார்க்கும்போது மேபி முசை இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஒரு பக்கம் அனிமே டைம்ஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் இப்போதைக்கு வந்து முஷகோ டென்சாய் ஹோல்ட் பண்றதுக்கு
கிரன்சோல் தான். ஸோ அதனால மேபி வந்து கிரன்சோல் பக்கம் வந்து தமிழ் டப்ல வர சான்ஸ் இருக்கு. பட் என்னது தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னாலுமே இந்த அப்டேட் வந்து பீக்கெல்லாம் இல்லை. ஸோ அதனாலேயே மேபி ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் முஷோகோ டென்சாய் ஃபேன்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நேரம் கிடையாது, ரொம்ப காலம் காத்திருக்க மாதிரி இருக்கும் முஷோகோ டென்சாயோட தமிழ் டப்புக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ண சான்ஸ் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்டா. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த அனிமே வந்து காலகாலமாக தமிழில் போகிறபோது அப்படி சொல்லிட்டு வளர்ந்து இருந்தானுங்க. பட் எப்படியோ அது எப்படி தமிழ் டப்பில் இப்போ அஃபிஷியலாக சொல்லிருக்கானுங்க, தமிழ் டப்பில் வரப்போகுதுன்ற லாக் பண்ணிருக்கானுங்க அப்படின்னும் போது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் இருக்காமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரன்சோல நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே இட்டாலி ஜெர்மன் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு, எக்ஸ்பர்ட் தமிழ் தெலுங்கு ஹிந்தி. ஸோ அதனாலே தெரிஞ்சு போச்சு தமிழ் மட்டும் எடுத்துன்னு வராம மொத்தமா ரீஜனல் டப்பா எடுத்துட்டு வர போறானுங்க, அதாவது 3 லாங்குவேஜுமே. ஸோ பர்டிகுலரா இப்போ சீசன் 4 போய் கொண்டு இருக்கிறது. சீசன் 1 வந்து ஏற்கனவே இருக்கு, பட் தமிழ் டப்ல பண்ணாம இருக்கு. பட் ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு பார்த்தா சீசன் 1ல இருந்து ஆரம்பிப்பானலான்னு தெரியல. ஏன்னா கிரன்சோல் என்ன பண்றானுன்னு சொல்லிட்டு அவங்களே தெரியாது, ஏழாகுடமா பண்ணிட்டு போவானுங்க. ஸோ அதனால காத்திருப்போம். ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்ட் வரதான் போகுது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓவர் பவர் அனிமே, ஒரு சூப்பரான அனிமேவான மாப் சைக்கோ 100ன்றது ஒரு பங்கமான அனிமே. ஸோ அந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போதாமா. ஸோ உண்மையிலே சொல்ல போனா இந்த லெவல் அப்கிரேட் ஆவீங்களா, லைக் வந்து சோலோ லெவலிங் ஃபேன்ஸுகளுக்கு, அதுக்கப்புறம் நருட்டோ ஃபேன்ஸுகளுக்கு இந்த அனிமே சூப்பரா செட் ஆகும். ஏன்னா அது முழுக்க லெவல் அப் தான். அதுலயும் வந்து இந்த ப்ரோக்கன் ஃபேன்ஸ் இருப்பீங்களே, இந்த சாஞ்சி ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒபிட்டோ ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க தெரியுமா, அவங்க எல்லாம் அந்த அனிமே பார்த்தாலுமே செட் ஆகும். ஏன்னா கடைசியில சூப்பரா பண்றப்பானுங்க. டோட்டலா வந்து இதுல வந்து 40 எபிசோடுக்கு மேல இருக்கு இந்த அனிமேல. ஸோ நானே பார்த்து கொஞ்சம் அழுத ஒரு அனிமேனா இந்த அனிமே அந்த லிஸ்ட்லயும் இருக்கும். கடைசி எண்ட்ல சூப்பரா பண்றானுங்க. ஸோ எனிவே நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது. பட் இன்னைக்கு வரையுமே வந்து அனிமே டைம்ஸ் வரப்போதா இல்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போதான்னு தெரியல. ஸோ வழக்கம் போல தான் காத்திருக்கணும். மேபி ஒரு 2 or 3 வீக்ஸ்ல வந்து இதுக்கான ரிலீஸ் டேட் வந்துடும் அப்படின்றது நம்புவோம். பட் இது ஒரு பங்கமான அனிமே, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2019ல வந்து அரிஃபுரேட்டா அப்படின்ற அனிமே தமிழ்ல பண்ண போறானலாமா. ஸோ நான் போட்டோ பார்த்துட்டு இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஆக்ஷன் அனிமே போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா பக்கத்துல கிரன்சோல்னு மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நினைச்சிட்டீங்க இது சும்மா கை விடாதுங்களே, உள்ள ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா தெரியுது இந்த அனிமேவும் கர்மா முச்சா ரொமான்ஸ் அண்ட் இசகாய் டைப்ல வருது. ஸோ இந்த அனிமே பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 40+ எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ரொமான்ஸ் இசகாய் தான் கோராம. ஸோ உள்ள கொஞ்சம் அது மட்டும் இல்லாம தூள ஆக்ஷன்ஸும் இருக்குமா. இது மூணும் சேர்ந்த ஒரு அனிமே தான் இந்த அரிஃபுரேட்டான்ற அனிமேடா. ஓகேவா? ஸோ மேபி இது ஓல்டு அனிமே, பழைய அனிமேவா இருக்கிறதுனால மேபி ஒரு 2-3 வீக்ஸ்ல உள்ள என்ட்ராக நிறைய சான்ஸ் இருக்கு. பட் நான் தான் இவ்வளவு குப்பை கொட்டினாலுமே கிரன்சோல் என்ன கொட்ட போறானுங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த அரிஃபுரேட்டா அப்படின்ற அனிமேவா பார்க்கறதும் பார்க்காத உங்களோட கடமையே. நான் யாரையும் பார்க்க சொல்லவில்லை, ஆனால் பார்த்து சப்போர்ட் பண்றது உங்களுக்கு கடமையே. ஓகேவா? எதுவும் ஏதாவது பண்ணுங்கடா அடியே போங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஆஃப் ஹீரோ அண்ட் ஐக்கு. ஸோ ஐக்கு ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் சீசன் தமிழ் டப்ல இருக்கு போல, அண்ட் ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோவோ ஏதோ ஒரு சீசன் தமிழ் டப்ல இருக்கு போல. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து டோட்டலா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிரன்சோல். ஏன்டா அப்பயே பண்ணாம இப்போ வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலும் அந்த கொஸ்டின் எனக்கும் இல்ல. கிரன்சோல் பொறுத்தவரைக்கும் ஏடா கூட நல்லா பண்ணிட்டு இருப்பானுங்க, போஸ்ட்கும் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நல்லா பண்ணுவானுங்க. சரி ஓகே, ஓவரா பேச சைக்கு வச்சிருவானுங்க. எனிவே ரெண்டுமே தமிழ் டப்ல வர போதாமா. ஸோ ஐக்கு ஃபேன்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா பத்தி பேசுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒட்டாரிக்கும் நீச்ச கொலாப்ஸ் அப்படின்ற மாதிரி 18+ ஒரு அனிமே நினைக்கிறேன் இது. ஸோ இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னும் போது எனக்கு வியந்தா இருந்துச்சுன்னா இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போதாடா அப்படின்னு. இதே மாதிரி அனிமே டைம்ஸ் வந்து 18+ அனிமே ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆனா சூப்பரா அந்த சென்சாரை போட்டு 15 நிமிஷம் இருக்கிற அனிமேவை 6 நிமிஷமா சுருக்கி இருந்தானுங்க. பட் இந்த அனிமேல அப்படி இல்ல, டீசென்ட்டா என்னடா டீசென்ட் ரொமான்ஸ் என்னடா டீசென்ட் இருக்குது. ஸோ ஏதோ வந்து எடுத்துன்னு போயிருப்பானுங்க, கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பானுங்க 18+. ஸோ இந்த அனிமே தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்க. வந்தா நல்ல விஷயம் தான். வந்தா சேம் டைம்ல கிரன்சோல்ல தான் வரவும் சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி இந்த அனிமே கன்ஃபார்மா வந்து ரிலீஸ் ஆகுது, நிறைய சான்ஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேபி ஒரு 2-3 மாசம் ஆனா கூட வீக்கப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ ஆகஸ்ட் மாசம் உள்ள ரிலீஸ் டேட்டாச்சும் வந்துடும் அப்படின்றத நம்பிக்கையோடனே கடப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டோக்கியோ கோல் தான். ஸோ டோக்கியோ கோலை பத்தி சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டோக்கியோ கோலுக்கு. ஸோ மேபி யாராச்சும் வந்து இது விவரிக்க பார்க்கணும், அதிங்க வந்து டோக்கியோ கோலுக்கு என்ன கதை சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லாம பாருங்க. அதில் வந்து தமிழை பற்றி நல்லா பேசி வச்சிருப்பேன். ஆனால் ஃபுல் மெண்டல் அச்சீவ்மெண்ட், ஸோ டோக்கியோ கோல் அண்ட் ஃபுல் மெண்டல் அச்சீவ்மெண்ட் ரெண்டுமே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் மெண்டல் அச்சீவ்மெண்ட் சோனியில வர சான்ஸ் இருந்துச்சு முன்னாடி, பட் இதை பேசி இவ்வளோ நேரம் ஆகிருச்சு பின்னாடி அப்படின்றத ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ மேபி காத்திருப்போம், 2 அனிமே வந்து தமிழ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்ல கழிச்சு வந்துடும் அப்படின்றத நம்புவோம். பட் என்னத்தா இருந்தாலும் யார் தான் ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க, யார் தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கொஸ்டின் அதிகமாக இருக்கு. ஃபுல் மெண்டல் அச்சீவ்மெண்ட் பொறுத்தவரையும் கிரன்சோல் ஆர் சோனியே பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்கு. பட் டோக்கியோ கோல் யார் தான் பண்ண போறா, அதை யார் ரிலீஸ் பண்றா போறாங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கத்தாண்டா செய்யுது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் இனிமே வரப்போற தமிழ் டப் அனிமே இருக்க போது. மேபி நியூ லைன் அப், மேபி சம்மர் லைன் அப்போ வின்டர் லைன் அப்போ வந்தா கன்ஃபார்ம் தமிழ் டப்ல வர சான்ஸ் அதிகமாக இருக்கு நிறைய அனிமேஸ். பட் வந்து சம்பந்தமே இல்லாம அனிமே ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம டப் பண்ற அனிமேஸ் எல்லாம் இந்த அனிமேஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற AOT அண்ட் நருட்டோ ஷிப்புடன் பத்தி நம்ம இப்போ பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் AOT அப்டேட் தான். ஸோ AOT அப்டேட் பொறுத்தவரைக்கும்
இருந்தாலுமே வந்து வடக்கு பக்கம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த மேட்ரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வடக்கு பக்கம் அதாவது இந்திக்காரனுக்கு முசை இந்தியா ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா. ஸோ அதில் தான் டெலிகாஸ்ட் பண்ண போறோம், தமிழ் தெலுங்குல டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்காங்க வடக்கு பக்கம். ஸோ அதனால இந்த மேட்ரு ஒரு பெரிய மேட்டர் தான் போயிட்டு இருக்கு. அட்டாக் அண்ட் டைட்னு மேபி அட்டாக் அண்ட் டைட்னு தமிழ் வருமானது பெரிய டவுட்டா இருக்கு. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. தெரிஞ்சுக்கிட்டு வடக்கு நண்பர்கிட்ட கை கோர்த்து கேட்டுக்கிட்டு என்னதான் நடக்கும் என்னதான் கதை அப்படின்றத உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். சோ அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்டன் அப்டேட் சொன்னாலே ஒருத்தன் ஞாபகம் வரான். தம்பி அவனை கூப்பிடுப்பா தம்பி. சோனி அபிஷியலா சொல்லிட்டா நருட்டோ ஷிப்டன் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, ஆனா டேட் என்ன மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் ஒரு காரணம் இப்ப வழக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? என்ன மென்ஷன் பண்ணல. சோனி ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே உங்க எல்லாத்துக்கும் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம ஐடியா போய் மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதாடா? ஓல்ட் மாதிரி கூ. ஸோ மக்களே உங்களுக்கே தெரியும் ஒளியும் மறைவும் இல்லாமல் பேசுகிறவன். இவன் சொல்றது சொல்றா. அதாவது வந்து நருட்டோ ஷிப்டன் வந்து அஃபிஷியலாக கம்மிங் ஜோன் இங்கே போட்டிருக்காங்களாமா. எங்கே போட்டிருக்காங்க தெரில. வந்து தலைவர் ஜப்பானில் சைனாவில் இருந்திருந்தாருன்னா அங்கே இருக்கிற விபிஎன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரா தெரில. பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா, அஃபிஷியல் சொல்றாரு. நானும் இன்ஸ்டா போறேன், கூகுள் போறேன், ஜிமினி போறேன், சாட் ஜிபிடி போறேன், எல்லா பக்கமும் போறேன். அஃபிஷியலா எதுவுமே அவனுக்கு மென்ஷன் பண்ணல. அவனுக்கு மென்ஷன் பண்ணது ரீடெலிகாஸ்ட் மட்டும் தான். ஓகேவா? இதுல என்ன சிரிப்புனா நருட்டோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு வீடியோ போட்டு இருக்காரா. டேய் யாரா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. டேய் எடிட் இதெல்லாம் கட் பண்ணிடா, இதெல்லாம் பேச சண்டை வரும், நீ கட் பண்ணிக்க, இனிமே நான் பேசுறது அப்படியே போட்டுக்க. ஓகேவா? வந்து ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து வாரத்துக்கு 2 வீடியோ போட்டு இது மாதிரி நருட்டோ ஷிப்டன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸ்டில் வந்து நம்ம பத்தி பேசிக்கலா பார்க்கும்போது அப்படிலாம் சொல்லடா. ஓகேவா? ஸோ அஃபிஷியல் பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ரீடெலிகாஸ்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி என்ன ப்ரோ வரப்போதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, ப்ரோ வந்து நிறைய வீடியோ போட்டிருக்காரு. நானும் ஒரு வீடியோக்கெல்லாம் ரொம்ப ஃபேனு. பேக் அடிச்சிட்டான் பத்தியா? நான் தான் சொன்னேன் பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேமிஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. ஸோ அவரோட நிறைய வீடியோ நானும் பார்த்திருக்கேன். மிஸ்டேக் எல்லாம் இருக்காது, நிறைய போடுவாரு. மேபி இதுவும் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்க சான்ஸ் இருக்காது. மேபி ஒரு அஃபிஷியல் சொல்றாரு. மேபி உங்களுக்கே தெரியும்ல அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளு, லைக் வந்து ஒரு 19K ஏதோ வச்சிருக்காரு போல. ஸோ வந்து சோனியை கூட ஒரு கொலாப் இருக்கும். ஸோ சோனியை சொல்லிருப்பாங்க அவர்கிட்ட. ஸோ நம்புவோம். ஓகேவா? 2 வாரம் கழிச்சு நருட்டோ வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பட் என்ன சொன்னாலுமே வந்து வடக்கு சைடில் கேட்ட வரை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுமா. அதாவது ஆகஸ்ட் 15 அப்படின்னு மென்ஷன் பண்றானுங்க. மேபி ஆகஸ்ட் 15 அப்படின்றது நருட்டோவோட பர்த்டேவா இருக்கு. பட் பேசிக்கலா 2 months ஆகும் தான்டா உண்மை. ஸோ நருட்டோனா இப்போ வர ரொம்ப சான்ஸ் எல்லாம் கம்மி. மேபி இன்னும் கேட்டீங்கன்னா அப்படின்னா நாளைக்கு நான் ஏஓடி அப்டேட் போடுவோம் தெரியுமா, அந்த அப்டேட்டோட இந்த அப்டேட் சேர்த்து போட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோ போயிடுச்சு. ஸோ அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் கடையை சத்தலாமா?